ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றால் விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்தில் அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்தில் இருக்கின்றால், இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபாய், உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு தந்தைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே.